லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோயினுக்கு புருஷங்காரனை பத்தின எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போயிடுச்சு. அவன் இத்தனை நாளா நடிச்சிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமத்துல கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி அங்க போனா அவங்களுமே இந்த மேட்டரை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க வந்தான் ஆசிரமத்துக்கு, அவனோட பொண்டாட்டியை தேடி வந்தான், அவளோட பேரு கூட என்னமோ சொல்லிட்டு இருந்தான், அது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜான்வியான்னு கேட்டா ஆமான்னு சொல்றாங்க. ஆமா, அந்த பொண்ணை தேடிட்டு வந்துதான் அந்த ஆசிரமத்துல வந்து ரொம்ப பெரிய கலாட்டா பண்ணிட்டான், அவன் ரொம்ப ஆபத்தானவன், அவனை ஏன் நீங்க வீட்டுல வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப இவளுக்கு எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. அப்ப அவன் இந்த மும்பைக்கு சும்மா ஒன்றும் வரல, நம்மளை தேடிதான் வந்திருக்கான், வந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அந்த ஆக்சிடென்ட்ல பழசெல்லாம் மறந்த மாதிரி எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்திருக்கானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு ஃபோன் கால் வந்துச்சு, இல்ல ஃப்ரெண்டுக்காரன் கரேஜ்ல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அவனை காணோம். அதுக்கு பதிலாக கீழே வந்து ஒரே பிளட்டா இருக்கு. அந்த பிளட் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போனா அது ஒரு டயரு கிட்ட தான் போய் முடியுது. அந்த டயர்ஸ்லாம் எடுத்து பார்த்தா அதுக்கு கீழே தான் அந்த ஃப்ரெண்டுக்காரன் படுத்திருக்கான். அதுவும் சும்மா ஒன்றும் இல்லை, வந்தவனுங்க அவனை குத்தி போட்டு போயிட்டானுங்க போல. உன்னை யார் இப்படி பண்ணா, உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா அதுக்கு அவனால எந்த பதிலுமே சொல்ல முடியல. உடனே அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டான். அங்க போய் வீட்டுக்கு கால் பண்ணி வீட்டுல இருக்கிற எல்லாரும் வந்துடுறாங்க. யாருக்கு என்னாச்சுப்பான்னு கேட்டா அந்த சுந்தர் தான் ரவுடி பசங்க அட்டாக் பண்ணியிருக்கானுங்க, அவனோட நிலைமை அப்புறமே மோசமா இருக்கு, டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு கோவமும் வருது. நம்ம ஹீரோக்கு தான் எதுக்கு எடுத்தாலும் டக்கு டக்குன்னு கோவம் வரும்ல, அதனால அவனை சும்மா விட மாட்டேன், என்னோட ஃப்ரெண்டு இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கான், நான் அப்பவே சொன்னேன் அவனை ஒரு வழி பண்ணிடலான்னு, நீங்க தான் கேட்கல, இப்பவே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா அம்மா தடுக்கிறாங்க. இல்ல நீ எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப டாக்டர் அங்க வந்து பிளட் நிறைய போயிடுச்சு, உடனடியா பிளட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ராகவையும் அந்த டாக்டர் பொண்ணையும் அங்க இருந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. அப்ப பார்த்தா இவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல, சடனா அவங்களுக்கு அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்கு, தலை சுத்தி அப்படியே கொஞ்ச நேரத்துல கீழே விழுந்துடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுல யாருமே இல்லை, வீடே வெறிச்சோடி போய் கிடக்கு. அப்ப அந்த கிறிஷ் வந்து அப்படியே பயந்துகிட்டே பின்னாடி வந்துட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா அந்த விராஜ் பைய தான் கண்ணை வச்சுட்டு அந்த பயலை மாட்டிக்கிட்டே இருக்கான். உடனே இவளுக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு, அவனை ஏதாவது பண்ணிடுவானோன்னு சொல்லிட்டு விராஜ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை காப்பாற்ற போகும்போது அவ கையில வச்சிருக்க லட்டரும் கீழே விழுந்துருது. அவங்கிட்டே இருந்து அந்த கண்ணை பிடுங்கி தூக்கி போட்டுட்டு என்ன பண்ற நீன்னு கேட்டா ஏன் இப்படி இவ்வளவு பயந்துட்டு இருக்கீங்க, அது சும்மா விளையாட்டு கண்ணு தான், நானும் கிறிஷும் சும்மா விளையாண்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியா, சரி நீ உள்ள போப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ மேல அனுப்பி வச்சிடுறா. இந்த விஷயத்த பத்தி எல்லாருக்கிட்டையும் சொல்லி ஆகணுமே, எங்க வீட்டுல யாரையுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவங்கிட்டே கேட்கறா. எங்க வீட்டுல யாரையுமே காணோம், எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இந்த மாதிரி சுந்தருக்கு அடிபட்டுருச்சு, அவனை ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க, அதனால அவனை பார்க்க போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அவருக்கு என்னாச்சுன்னு கேட்டா அதை பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான். சரி ஓகே நான் கால் பண்ணி கேட்குறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி கேட்குறா. அவங்களும் நடந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த பத்தி எப்படியாவது அவங்க கிட்ட சொல்லலான்னு பார்த்தா இவன் எங்கேயுமே போகாம அந்த இடத்துலயே உட்காந்துருக்கான் பேப்பர் படிச்சுக்கிட்டு. ஸோ இந்த மாதிரி அவன் எதிர்த்தாப்புல உட்காந்துருக்கும் போது எப்படி சொல்ல முடியும், அதனால எதுவுமே சொல்லாம போனை கட் பண்ணிடுறா. சரி பேசிட்டியா, போனை கூட நானும் ஆஃபீஸ் விஷயமா பேசணும்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் பேச போறான். அப்பதான் நம்ம ஹீரோயினை கவனிக்கிறான், அங்க அந்த லெட்டர் கீழே விழுந்து கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவனுக்கு தெரியாம டக்குன்னு அந்த லெட்டரை எடுத்து மறைச்சு வச்சுக்கிறா. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா பதட்டமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நான் கிறிஷை போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல போயிடுறா. ரூமுக்கு வந்து அந்த லெட்டர் ரொம்ப முக்கியம், ஏன்னா அந்த லெட்டர் இல்லாட்டி யாருக்கிட்டையும் எதையும் நிரூபிக்க முடியாது, அதனால அதை பத்திரமா சேஃபா ஒளிச்சு வச்சுட்டு இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஹாஸ்பிட்டல் அவங்க ரெண்டு பேரும் டாக்டர் கிட்ட பேசிட்டு இந்த பக்கமா வந்து பார்க்கும்போது ஒரே கூட்டமா இருக்கு. என்னாச்சு ராகவ், அங்க ஒரே கூட்டமா இருக்கே, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தா அங்க அம்மா தான் மயங்கி விழுந்து கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்கள ஒரு பக்கம் தூக்கிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சடனா என்ன ஆச்சுங்கிறது தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி சரி இப்ப ஹால்ல அவனை காணோம், இப்பயாவது போய் அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண போனா பின்னாடி அவன் திடீர்னு வந்து நிக்கிறான். சியா எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிடலான்னு பார்த்தா வீட்டுல யாருமே காணோம், எதுவும் பண்ணி வச்சுட்டும் போல, அதனால நீ எனக்கு ஆம்லெட் போட்டு தரியான்னு கேட்கறான். அவளும் சரின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்தா பின்னாடியே அவனும் வரான். அப்படியே ஃப்ரிட்ஜை திறந்து எக் எடுத்துட்டு இருக்கும் போது அவ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, இவன் நல்லா தான் இருக்கான், இவன் எதையும் மறக்கல அப்படிங்கும் போது அந்த ரிப்போர்ட் எதுக்காக தப்பா வரணும், அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டுக்கு பின்னாடியும் இந்த விராஜோட சரிதான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இருந்தா அவன் பின்னாடி நின்றுக்கிட்டு பொண்டாட்டியை ரசிச்சு பார்த்தது மட்டும் இல்லாம ஏதோ பண்ணிட்டே இருக்கான். டக்குனு இவ திரும்பி பார்க்கும்போது அவன் நார்மலா பேசுறான். என்னாச்சு, எக்கு கடிச்சிச்சா, சரி எனக்கு சீக்கிரமா போட்டு கூட, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவளும் ஆம்லேட் போட்டுட்டு இருக்கா. அப்படி போட்டுட்டு இருக்கும் போது அவ வந்து தோசை திருப்பி கீழே போட்டுடுறா. அதை அவன் எடுத்து கொடுக்கும் போது இப்ப அவளோட கண்ணுக்கு ஆரம்பத்துல சூடு வைக்கும் போது அவன் கையில தோசை திருப்பி வச்சிருந்தான்ல, அதுதான் இப்ப ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. இந்த சியானை கொடுக்குறான். அதுக்கப்புறம் அவன் ஆம்லேட்லாம் போட்டுக்கிட்டு அவனுக்கு சர்வ் பண்ணிடுறா. அவனும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனா இவளோட கண்ணு அந்த போனை நோக்கி தான் இருக்கு. எப்படி நம்ம உண்மையை சொல்றதுன்னு பார்த்துட்டு இருக்கா. இதை அவனுமே கவனிக்கிறான், எதுக்காக இவ போனை பாக்குறா அப்படிங்கிற மாதிரி.
சரி நீங்க சாப்பிடுங்க. நான் போய் கிறிஷ பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ திரும்பவும் மேல போயிடுறா. அதுக்கப்புறம் இவன் வந்து எனக்கு தெரியும் நீ எதுக்காக இவ்ளோ பதட்டமா இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த விராஜ் டோப்ரால் கிட்டேருந்து நீ எதையும் மறைக்க முடியாது அப்படின்னு கையில ஒரு பேப்பர வச்சிருக்கான். அதாவது நம்ம ஹீரோயினைய மறைச்சால்ல அந்த பேப்பர் தான் இது. அப்ப அவ என்னத்த கொண்டு போய் மறைச்சா அப்படிங்கிறது தெரியல. இவன் கையில இந்த பேப்பர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஃபோன் பேசிட்டு இருக்கும்போதே இவன் அந்த லெட்டர பார்த்துட்டான். டக்குன்னு இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த பேப்பருக்கு பதிலா வேற ஒரு பேப்பர அந்த இடத்துல வச்சிருக்கான். அதுக்கப்புறமா தான் அந்த பேப்பர எடுத்துட்டு போய் அவ ஒளிச்சு வச்சிருந்திருக்கா. இப்போ ரூமுக்கு வந்து அந்த பேப்பரை பிரிச்சு பார்க்கும்போது அதுல ஒண்ணுமே இல்ல. அவன் எழுதின எந்த ஒரு வார்த்தையுமே இல்ல. வெறும் எம்டி பேப்பரா தான் இருக்கு. இத பார்த்ததும் இவளுக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு. அப்படின்னா நமக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது அந்த விராஜ்க்கும் தெரிஞ்சிடுச்சா அப்படிங்கிற மாதிரியே பயந்து போய் பார்த்துட்டு இருக்கா. இவளோட நிலைமையை இப்ப நம்ம நினைச்சு பார்க்கும்போது நமக்கே ஒரு செகண்ட் அள்ளு விட்டுருது. ஏன்னா ஒரே வீட்டுல புருஷங்காரன் எப்படின்னு பொண்டாட்டிக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. பொண்டாட்டிக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுங்கிறது புருஷங்காரனுக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. அடுத்து அவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. அப்ப ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. அந்த சத்தம் எங்க இருந்து கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு விராஜோட ரூம்ல வந்து பாக்குறா. அங்க வந்து பார்த்தா அவன் பின்னாடியே ஹலோ ஜான்வி ஐ எம் பேக்னு சொல்றான். உடனே அவ அப்படியே நடுங்கி போயிடுறா. ஐ எம் கம்மிங் ஃபார் யூ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட அப்படியே ரொம்ப க்ளோஸா வந்துட்டு என்ன ஜான்வி ஏதாவது தொலைச்சிட்டியாமா அதை தேடி தான் இந்த ரூமுக்கு வந்திருக்கியா இதுவா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வேற காட்டிட்டு இருக்கான். இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்படியே உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கா. ஆனா அவன் வந்து அவகிட்ட ரொம்பவே க்ளோஸா அப்படி இப்படி நடந்துக்கிட்டு எவ்வளோ நாளாச்சு உன்கிட்ட இவ்வளோ நெருக்கமா இருந்து நீ ஏன் என்ன இவ்வளோ தவிக்க விட்டுட்ட ஜான்வி நான் உனக்காக தாமா எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்துட்டேன். என்னோட வீடு என்னோட பிஸ்னஸ் இது எல்லாத்தையுமே உனக்காக நான் விட்டுட்டு வந்தா நீ என்னடா ஆனா என்னை விட்டு இந்த வீட்டில் வந்திருக்க. ஏன் ஜான்வி நீ இப்படி பண்ற நான் உனக்காக தானே இதெல்லாம் பண்றேன் நீ ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்ற அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இந்த பாரு உன்னோட ஜான்வி என்னைக்கோ செத்து போயிட்டா. இப்போ இங்க இருக்கிறது சியா அப்படின்னு சொல்லிட்டு அவ படிக்க கெத்தா சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. கொஞ்சமும் இப்ப பயப்படல. ரூமுக்கு வந்து கண்ணாடியில அவளோட முகத்தை பாக்குறா. அவன் வந்து தொட்டுக்கிட்டு அப்படி இப்படி பண்ணிட்டு இருந்திருப்பான். அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இப்போ அவளுக்கே அவளோட உடம்ப பார்க்கும்போது அருவருப்பா இருக்கு. தண்ணியை ஊத்திலாம் கிளீன் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. எவ்வளவு திமிரு இருந்தா என்ன தொடுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் அவன்கிட்ட தைரியமா பேசினாலும் ஒரு செகண்ட் இந்த இடத்துல உடஞ்சு போய் அழுகத்தான் செய்யறான். இப்ப நான் என்னதான் பண்றது என்னோட கடந்த காலம் என்னை துரத்தி வந்துட்டு இப்ப என் கண்ணு முன்னாடியே நிக்குது. நான் என்ன பண்றது எப்படி நான் இதை சமாளிக்க போறேன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் திடீர்னு நான் என்னோட பயத்தை ஜெயிச்சே ஆகணும் அதுக்கான ஒரு பரீட்சை தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேரா கிறிஷ் கிட்ட போய் இங்க பாருப்பா நீ இந்த ரூமை விட்டு வெளியே வரவே கூடாது. உனக்கு வந்து உன்னோட பாட்டிமாவோட ரூமு தான் சேஃபு. நீ என்ன சத்தம் கேட்டாலும் சரி இந்த ரூமை விட்டு வெளியே மட்டும் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரூமை விட்டு வெளியே போறா. அப்படி போகும்போது அவன் எதிர்த்தாப்புல வந்து நிக்கிறான். என்ன ஜான்வி உன் புருஷன் உன்கிட்ட வந்து ஆசையா பேச வந்தா நீ படிக்க என்ன இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு இருக்க. சரி ஓடி வா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டிட்டு இருக்கா. அவ அப்படியே நின்றுட்டு இருக்கா. சரி எனக்கு புரியுது உனக்கு வெக்கமா இருக்கும்னு நான் வேணா கண்ணை முடிக்கிறேன் இப்ப வா என்கிட்ட வா ஜான்வி அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டிக்கிட்டு அப்படியே கூப்பிட்டுட்டு இருக்கான். அவளும் அப்படியே மெதுவா நடந்து வந்துட்டு இருக்கா. ஆனா இவன்கிட்ட வரல. அப்படியே அவனை இக்னோர் பண்ணிட்டு அந்த பக்கமா போயிடுறா. இது இவனை இன்னுமே கோவப்படுத்துது. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தேடி போலீஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கு. கரேஜ்ல தானே அவனுக்கு அடிபட்டுச்சு. ஸோ அதனால அதை பத்தி விசாரிக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த கரேஜில் வச்சு தான் உங்க ஃப்ரெண்டை வந்து கட்டி போட்டு அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதை பாருங்க போட்டோவை அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவெல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருக்கான். இதுல நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அது வந்து என்னன்னா ஃப்ரெண்டுக்காரங்க குத்துப்பட்டு கடந்திருப்பான்ல அப்ப அவனோட கத்தியை வந்து நம்ம ஹீரோ எடுப்பான். அப்படி அவன் எடுக்கும் போது யாரோ ஒரு ஆள் வந்து போட்டோ எடுப்பாங்க. அது யாருங்கிறது தெரியல. அது இந்த இடத்துல ஒரு சஸ்பென்ஸா தான் இருக்கு. இந்த பக்கம் இவனும் ஜான்வி கிட்ட வந்து என்ன ஜான்வி நீ உனக்கு வந்து உன்னோட கடவுள் ஆசீர்வாதம் கொடுக்குற விதமா உன்னை அழைக்கிறேன் ஆனா நீ என்ன இக்னோர் பண்ணிட்டு போற. இந்த புருஷனான கடவுளோட ஆசீர்வாதம் உனக்கு வேணாமான்னு கேட்டுட்டு இருக்கான். யாரு கடவுள் நீ கடவுளா ஃபர்ஸ்ட் நீ உன்னை கடவுள்னு சொல்லிக்கிறத நிப்பாட்டு. அதெல்லாம் நல்ல புருஷனுக்கு தான் சமர்ப்பணமாகும் உனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. இதையும் ரொம்பவே கோவப்படுத்துது. எவ்வளவு திமிருடி உனக்கு என்கிட்ட இப்படி பேசுறதுக்கு உனக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியவே இல்லை ஜான்வி. நான் உன்னை வந்து தங்க தட்டுல வச்சு அப்படி உன்னை பிரின்சஸ் மாதிரி என்னோட ராஜகுமாரி மாதிரி நான் பாத்துக்கிட்டேன். அப்படி இருந்தும் நீ எதுக்காக அது எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு இங்க வந்து ஒரு வேலைக்காரி மாதிரி நீ இருக்க. எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டே இருக்க. நான் உன்னை ரொம்பவே காதலிக்கிறேன். அந்த காதல் அப்படியே மொத்தமா உதறி தள்ளிட்டு இங்க வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. காதலா நீ எந்த காதலை பத்தி பேசிட்டு இருக்க. காதலுங்கிற பேர்ல என்ன வச்சு நீ உன்னோட வீட்டுல கொடுமைப்படுத்தி சித்திரவதை பண்ணிட்டு இருந்தியா அந்த காதலை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ண கொடுமையெல்லாம் ஒண்ணு அவன் முன்னாடி எடுத்து வைக்கிறா. இந்த மாதிரி நீ இப்படிலாம் பண்ண அப்படிலாம் பண்ண இதுதான் உன்னோட காதலா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனுக்கு பயங்கரமான கோவம் வருது. அந்த கோவத்துல அப்படியே அவனோட பெல்ட்டை கழட்டிட்டு இருக்கான். இதை இவளுமே பாத்துடுறா. அவன் பெல்ட்டை கழட்டினா அப்படின்னா அடுத்தது அவன் என்ன பண்ண போறான் அப்படிங்கிறது நமக்கும் தெரியும். நம்ம ஹீரோயினோட நிலைமை இப்ப என்ன ஆக போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த பாட்டுல பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.